ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமேல ஃபேமிலி. வாங்க இப்போ தேங்காய் பூண்டு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வதக்கிக்கணும். சும்மா வெறும் வடச்சட்டியில் போட்டு வதக்கிக்கணும். கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பும் வதக்கிக்கலாம். லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெயெல்லாம் ஊற்றாமையே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. புளி கொஞ்சமாக திணீண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் திணீண்டு மிளகாயத்தோடு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஒரு பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பொடி பண்ணிக்கலாம். ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். ஜாரில் போட்டுக்கிறேன். ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு தேங்காய் நம்ம இப்படி உடச்சி பார்க்கும்போது நல்லா உடையணும். அந்த அளவுக்கு ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு பொடி பண்ணிட்டு வர. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கொரன்னு அரைச்சிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இதில் எடுத்து கொட்டிட்டு நம்ம அதில் தேங்காய் எண்ணெயோ இல்லாட்டி நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தோசைக்கு, சாப்பாட்டுக்கும் கூடி பிசைஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக செஞ்சிடலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் பூண்டு பொடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.